ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றே ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன். எப்படின்னா, நேற்று வந்து இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன். எதுக்குன்னா, என்னோடய அக்கா பொண்ணு, என் அக்கா என் மக ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. அது 10th படிக்கிறா பாப்பா. ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு கால் வந்துச்சு. தம்பி அக்கா மகன் கால் பண்ணான். வண்டி எடுத்துட்டு உடனே நான், அக்கா கோயில் அக்கா, சூர்யா 3 பேரும் 2 வண்டியில் உடனே போயிட்டோம். கிளம்பி போயிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. வரதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே போயிட்டேன். பார்த்த உடனே ஒரே அழுகை. எனக்கு இங்கே கேட்டோடனே அழுகை வந்துட்டு, நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட் கரெக்டு, அதனால் கொஞ்சம் அழுகை வந்துட்டு, அங்கே போய் நான் கூட அழலை, அவள் என்னை பார்த்து ரொம்ப அழுதுட்டான். அவள் அப்பா அம்மாவை பார்த்து கூட அழலை, ரொம்ப அழுதுட்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் அவளை வந்து அவள் பிறந்த உடனே அப்படி பிங்க் கலரில் வந்து எலுக்குஞ்சு மாதிரி இருந்தாள். கையில் வாங்கியிருந்தேன். அவள் வந்து அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் அவளை நான் தான் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன். அவளுக்கு அவள் பிறந்ததுலேருந்து அதிகமாக அக்காவை விட நான் பார்த்துருக்கேன். அப்படி நம்ம வளர்த்த பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்கான்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். 5வது நாள் வந்து சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பெரிய சடங்கு வச்சுக்கலாம், மார்ச்சில் வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்குன்னு டேட் கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு வந்து நான் எதனாலும் உங்கள்கிட்ட தானே சொல்லுவேன். நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே. ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாராலையும் டேட் வச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். யார் யாரால் வர முடியுமோ எனக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.